வழக்கறிஞர் கரியால பாண்டியன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு நட்சத்திர வேட்பாளர். ஸ்ரீவில்லிபுத்தூரோட தொகுதி மனுஷன் பிரச்சாரம் அனல் பறக்கிற மாதிரி தெரிக்க விடுவாப்புல. இவரோட பிரச்சாரமே ஃபர்ஸ்ட் பனைமரத்துல ஏறி கல்லு இறக்கி தான் ஒரு பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்றாப்புல. வத்திரருப்பு பக்கத்துல இருக்கிற ஒரு சாராய கடை இழுத்து மூடி இருக்காப்புல. 2017 தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி வழக்கு வாங்கியிருக்காப்புல. வழக்கறிஞர் தான், ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. ஆனா இவர் எந்த போராட்டத்துல இல்ல அந்த லிஸ்ட் தான் எடுக்கணும். எல்லா போராட்டத்திலயும் இருந்திருக்காரு. கடந்த 15 வருஷமா மனுஷன் போட்டு தெரிய விட்டுருக்காப்புல எல்லாத்துலயும். என்னங்க உள்ள போய் ஒவ்வொருத்தவங்க வரலாறு எடுக்கும் போது நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்கள பெருமையா பேசுறது ஒரு நோக்கமே கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நட்சத்திர வேட்பாளர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவங்க 2 பேருக்கு தான் ஒரு போட்டிங்கிற மாதிரி நிலவிருச்சு. ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. மனுஷன் கனிமூலை கொள்ள, ஆத்து மணல் கொள்ள எல்லாத்துக்குமே போராட்டம் நடத்திருக்காப்புல. நடத்தாத போராட்டமே கிடையாது. போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டாப்புல. இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்லாம் கிடைக்கிறதுனா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எண்ணற்ற போராட்டங்கள் மக்களுக்காக பண்றாரு. விட்டுறாதீங்க, இந்த மாதிரி வேட்பாளர்கள்லாம் விட்டுறாதீங்க, கிடைக்க மாட்டாங்க. சரிங்களா? கொள்ள அடிக்கிறவன் கூடி சேர்ந்து எல்லாம் பண்றவன் மட்டும்தான் உங்களுக்கு வேட்பாளராக வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் கிடைச்சா விட்டுறாதீங்க தயவு செய்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களை தெரிஞ்சுக்கோங்க. கரியால பாண்டியன் அந்த பேரை பாத்தீங்களா, நம்மளோட சேர சோழ பாண்டிய வம்சத்துல இருந்து அந்த பேரை கொண்டு வந்து ஒரு பேரா வச்சிருக்காப்புல. இப்ப தமிழ் மேல எவ்வளவு பற்று இருக்கு. ராயல் சொல்லிட்டு உனக்கு.